26 வருஷங்களுக்கு முன்னாடியே கௌசல்யாவும் அவங்களோட கணவர் ரகுராமும் அவங்க இருந்த கிராமத்தை விட்டுட்டு சிட்டிக்கு வந்தாங்க. இங்கேயே செட்டில் ஆகலான்னுட்டு ஒரு ஐடியால வந்தாங்க. அவங்களோட பசங்களோட. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க சின்னதா தான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. ஆனா இவ்வளோ வருஷத்துல அது பெரிய அளவுல லாபம் கொடுத்து பெரிய அளவுல வளரவும் செஞ்சுது. அதனால அந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவங்களும் இருந்தாங்க. நல்லா செட்டிலும் ஆயிட்டாங்க லைஃப்ல. இந்த 26 வருஷத்துல கௌசல்யாக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது. ஒரு நாளைக்கு ரகுராம், கௌசல்யா பயங்கரமா தலை வலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாயேன். கௌசல்யா, நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா உனக்கு? டே ராஜேஷ், என்னடா உங்க அம்மா கிட்ட இப்படி கத்துற? ஒண்ணுமே காதுல வாங்க மாட்டேங்கிறா. அதாப்பா, அம்மாக்கு ஆனிவர்சரி இருக்குன்னுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க. அதான்ப்பா, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. அது மட்டும் இல்லப்பா, அப்பாவை அடிக்கடி ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லு. ஏதாவது சாப்பாடு வேணும்னா ஸ்விக்கில இல்லனா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ண சொல்லுன்னுட்டு சொன்னாங்கப்பா. நல்லா இருக்குடா உங்க அம்மா பண்றது. வாரத்துல அடிக்கடி ஈவெண்ட் இது அதுன்னு கிளம்பி போயிடுறா. அப்புறம் நம்மள பாக்குறதுக்கோ எந்த நேரமும் இல்ல. இது அதுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம கூட எப்ப இருப்பாளாம்? நம்ம வீடையும் பாத்துக்க வேண்டியதுதானே. இதெல்லாம் இல்லாம அவ பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கா. என்ன பழக்கம் இதெல்லாம்? ஓ, டோன்ட் வரி டாரி. உங்களுக்கு வேணும்னா ஏதாவது பீஸாவோ இல்ல பர்கரோ நான் ஆர்டர் பண்ணி தரேன்ப்பா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே வரப்போகுது. ஐயோ, எதுவும் வேண்டாண்டா. எனக்கு இன்னைக்கு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு நான் தூங்கிடுறேன். அதே போதும். அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போய் ரூம்ல தூங்க போயிட்டாரு. அன்னைக்கு என்னவோ கௌசல்யா அம்மா வழக்கம் போல டைம்க்கு வராம ரொம்பவே லேட்டா வந்திருந்தாங்க. அம்மா, என்னம்மா பாக்குறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்க? ஆமாண்டா, ராத்திரி பார்ட்டில ரொம்ப ரொம்ப டயர்டா போயிட்டேன்டா. அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு நீ அந்த பார்ட்டிய போய் அட்டென்ட் பண்ணும்? அதுக்கு நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஏங்க, வீட்லயே இந்த 4 செவுத்துக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அறிவை நீங்க வளர்த்துக்க முடியும் சொல்லுங்க? அங்க இங்கன்னு போனாதானே ஏதாவது கத்துக்க முடியும், 4 பேரோட பழகுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்களை மாதிரி வீட்டுல இருக்க முடியுமா என்ன? எனக்கு எல்லாம் கத்துக்கணும். உன்கிட்ட யாராவது வாய கொடுத்து ஜெயிக்க முடியுமா என்ன? உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா எங்க எல்லாருக்கும்? நாங்க அது சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்பப்பப்பப்பா, எனக்கு இந்த மாதிரி சமையல் செய்யறது, இதை செய்யறது, அதை செய்யறதுலாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்குல்ல, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னவோ வீட்ல சாப்பிட முடியாதுன்னு மட்டும் ரகுராம்க்கு நல்லா தெரிஞ்சுது. அவர் அதனால எதுவும் சாப்பிடாம வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அப்பாவோட சேர்ந்து ராகேஷ், ராஜேஷ் கூட ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. கொஞ்ச நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு ரகுராம் கௌசல்யா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. கௌசல்யா, உன்கிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும் கௌசல்யா. என்னங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் இல்லைன்னா அப்புறம் பேசலாம், நான் வெளியே கிளம்புறேன். நீ வெளியே கிளம்பு, அதெல்லாம் உன்னோட இஷ்டம். ஆனா நான் என்ன சொல்ல போறேனோ அதை 5 நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. அது ஒண்ணும் இல்ல, என் தங்கச்சி கால் பண்ணிருந்தா. அதான் அவளோட பொண்ணுக்கும் நம்ம பையன் ராகேஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தனா அந்த விஷயத்த பத்தி பேசலாம். ராகேஷ்க்கு ராஜேஷ்க்கு எல்லாம் கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. என்னங்க நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சொல்வீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாரும் நினைச்சோம். இப்ப எல்லா பசங்களும் அப்படியா இருக்காங்க? எல்லாரும் மாறி போயிட்டாங்க. நம்ம பையன் இங்க சிட்டில வளர்ந்தான், இப்ப அந்த பொண்ணு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. எப்படிங்க நம்ம ஸ்டேட்டஸும் அவங்க ஸ்டேட்டஸும் ஒன்னு ஆகும்? முதல்ல சிட்டில வளர்ந்த பையனுக்கும் கிராமத்துல வளர்ந்த பொண்ணுக்கும் எப்படி ஒத்து போகும்? இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்களா? கொஞ்சம் கூட ஒத்து போகாது. அதுவும் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா ஒரு தகுதி இருக்கணும். என்ன கௌசல்யா, இவ்வளவு வருஷத்துல நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல. நீ இப்படி இருப்பன்னு நான் நினைக்கல. நானே இந்த வீடெல்லாம் வித்துட்டு பேசாம நம்ம ஊருக்கே போய் விவசாயம் பார்க்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப கோவப்பட்டு அங்கிருந்து போயிட்டாரு. என்னடா இவரு இப்படி கோவப்படுறாரே, கோச்சுக்கிட்டாரு போல இருக்குன்னுட்டு கௌசல்யா அம்மாவும் ஏன் இப்படியெல்லாம் இவர் இப்படி இருக்காருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2-3 நாட்களுக்கு ரகுராம் ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தாரு. இவர் கோச்சுக்கிட்டாரு, சரி நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னுட்டு சொல்லுவோன்னுட்டு கௌசல்யா அம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு ரகுராம் கிட்ட சொன்னாங்க.
உடனே ராகேஷ்க்கும் அவரோட தங்கச்சி பொண்ணு கீர்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு ரகுராமும் எல்லாமோ. ஆனா கௌசல்யா அம்மாக்கு மட்டும் கீர்த்தி மேல இருக்க கோவம் இன்னும் போகல, தீரவே இல்லை. கீர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா. என்ன இது, எல்லாம் விடியற நேரம் ஆச்சு, எல்லாரும் இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் வீடோ என்னதான் ஊரோ இது. இதெல்லாம் நம்ம ஊரா இருந்தா நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்போம். பரவாயில்ல, நம்மளும் இங்க இருப்போம் அப்படின்னு கீர்த்தி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்து இப்படி நினைச்சா கீர்த்தி. என்ன இந்த கிச்சனே வேற மாதிரி இருக்கு, நம்ம ஒரு கிச்சன் மாதிரி இல்ல. ஐயோ, நமக்கெல்லாம் நம்ம ஊருபடி சமைச்சாதான் சரிப்பட்டு வருமே. சரி, முதல்ல போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து விறகு அடிப்ப சரி பண்ணணும். அப்புறமா எல்லாம் கிடுகிடுன்னு சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி போய் விறகடுப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணா. 4 விறகு எடுத்துட்டு வந்து அதை பற்ற வச்சு அதில் ஒரு குடம் வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுலேருந்து புகையா வந்தது. அந்த புகை வீட்டுக்குள்ளெல்லாம் போகவும் கௌசல்யா அம்மாவுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி எந்திரிச்சாங்க. அவங்க என்னடா ஒரே புகைமயமா இருக்கேன்னு கத்துனாங்க. எனங்க எனங்க எந்திரிங்க, ஒரே நெருப்புங்க நெருப்பு, எந்திரிங்க, புகையா வருது பாருங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலையே, வீடு முழுக்க நெருப்பா இருக்கே, புகை மூட்டமா இருக்கு. முதல்ல வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்குங்க அப்படின்னு நினைச்சிட்டு கௌசல்யாவும் ரகுராமும் வெளியே வந்து பார்த்தாங்க. பார்த்தா அங்க கீர்த்தி நல்லா விறகடுப்புல தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருந்தா. அடடா, எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்களா, சூப்பர். இருங்க, நீங்க எல்லாரும் குளிக்கிறதுக்காக சுட சுடன்னு தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி ஆனதும் கூப்பிடுறேன், எல்லாரும் போய் குளிச்சுட்டு வாங்க. புரிஞ்சுதுங்களா? வாட், சுடு தண்ணி வேணும்ன்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஓ மை காட், உனக்கு சுடு தண்ணி வேணும்னா வீட்ல கீசர் இருக்கு, அதை போட்டிருக்க வேண்டியதானே. சுடு தண்ணிக்காக இப்படியெல்லாமா பண்ணுவ? சுடு தண்ணி தான் கீசர்ல போடலாம், இல்ல ஸ்டவ்லயாவது போட்டிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி புகையெல்லாம் வர வச்ச? நல்ல வேலை, இந்த புகை வந்ததை பார்த்து நான் இன்னும் ஃபயர் ஸ்டேஷனுக்கு கூப்பிடாம இருந்தேனே, அது வரைக்கும் போதும். கௌசல்யா, அவ இப்பதானே புதுசா வந்திருக்கா, கொஞ்ச நாளைக்கு அவளோட போக்கிலே எல்லாத்தையும் விடு கௌசல்யா அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா அம்மா வீட்டுக்குள்ளே போய் கிச்சன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. டைனிங் டேபிளில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாருக்காகவும் போய் பிரெட் டோஸ்ட்டும் ஜாமும் எடுத்துகிட்டு வந்தாங்க. பிரெட் ஜாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதை பார்த்த கீர்த்தி, அத்தை என்னத்தை இதெல்லாம் காலங்காத்தாலே ரொட்டியை கொடுக்குறீங்க? எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் தெரியுங்களா. நாங்கள் நல்லா இட்லி குருமா சட்னி சாம்பார்னு சாப்பிட்டு பழகிட்டோம். இது என்னங்க ஏதோ ரொட்டியும் ஸ்வீட்டும் இருக்குது? அடடா, காலையில இட்லி தோசை பழைய சாதமா இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. இங்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா கீர்த்தி, இந்த மாதிரி பழைய சாதம் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு எதுக்கு இதெல்லாம் வீணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? சிட்டில எல்லாம் பிரெட் ஜாம் கார்ன்ஃபிளேக்ஸ் இதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க, மேகி சாப்பிடுவாங்க. நீ இதெல்லாம் பழகிக்கோ கீர்த்தி, வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும் பாரு இந்த மாதிரி ஐட்டம் பண்றதுனால அப்படின்னு அவங்க அத்தை என்ன சொன்னாலும் கீர்த்தி அதுக்கு தலைய ஆட்டினா. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மத்தியானம் லஞ்சுக்கு அவங்க பாஸ்தா பண்ணி கீர்த்தி கிட்ட கொடுத்தாங்க. கீர்த்திக்கு என்னமோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அதை டஸ்ட்பின்ல கொட்டிட்டா கீர்த்தி. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. கீர்த்திக்கு என்னவோ அவங்க அத்தை செய்யறது எதுவுமே பிடிக்கல. ரொட்டி பாஸ்தா பன்னு ஜாமுன்னு எதுவும் பிடிக்கல. அவளே சமைச்சு சாப்பிடலான்னு காய்கறியை போய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தா. ஆனா மார்க்கெட்ல கிடைக்கிற காய்கறியில ருசியே இல்ல. அதுல கொஞ்சம் கூட ருசி இல்லாததுனால அவளே வீட்டுல காய்கறியை வளர்க்கலான்னுட்டு ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருந்தா. அவ ஆசைப்பட்ட மாதிரி விதைகளை போட்டு செடிகளை வளர்த்தா. அவ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய காய்கறி வெரைட்டி எல்லாம் அவங்க வீட்டுல வந்தது. இவங்க எல்லாருக்கும் இதோட ருசியை காட்டணும்னு நினைச்சா கீர்த்தி. ஓ மை காட் கீர்த்தி, இது கார்டனா இல்ல காய்கறி தோட்டமா? பூ அழகழகான பூக்கள் வளர்ற இடம் இது. ஐயோ இல்ல அத்தம்மா, என்னன்னா நான் மார்க்கெட்ல போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேனா, அதுல எதுவுமே ருசியா இல்ல நம்ம வீட்டுல சமைக்கிறதுல. ஐய, அது யாராவது சாப்பிடுவாங்களா? அதனால நானே விதைகளை போட்டு செடிகளை வளர்த்தேன். பாத்தீங்களா, இது நல்லா வளர்ந்துருச்சு. இதுல சமைக்கும் போது நல்ல ருசியா இருக்கும். இதை ஏதோ சொல்லுவாங்களே, ஆர்கானிக் ஃபார்மிங். இதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளுக்கு நாள் நீ வீடையே காடு மாதிரி மாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க கௌசல்யா அம்மா கோவமா. ஆனா கீர்த்தி எதையும் கண்டுக்கல. அவ ஆசைப்பட்ட மாதிரி வளர்த்த எல்லா காய்கறிகளையும் எடுத்து அங்கேயே விறகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சா. அவ ருசியா எல்லா வரணும்னு ஒவ்வொன்றும் பார்த்துக்கிட்டு இருந்தா. எல்லாம் சமைச்சு முடிச்சு அவங்க அத்தையை கூப்பிட்டா. அத்தை
எல்லாம் முடிச்சிட்டேன் சீக்கிரம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சிருக்கேன். வீட்டில் பாத்திரம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க, அதெல்லாம் உள்ளதான் இருக்கு அப்படின்னு வேற வழி இல்லாததுனால மண் பாத்திரத்தை வெளியே எடுத்துட்டு வந்தாங்க கௌசல்யா. அதில் அவ செஞ்ச எல்லாத்தையும் மண் பாத்திரத்திலே கருச்சட்டி அதில் எடுத்துட்டு போனாங்க. அதுல இருந்து கருமை எல்லாம் அவங்களோட மூஞ்சில பூசிட்டாங்க கௌசல்யா தெரியாதனமா. வீட்டில் எல்லாரும் சாப்பிட உட்காந்தாங்க. அங்க இருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க கௌசல்யா. கௌசல்யாவோட முகத்துல கறி இருந்ததை பார்த்து எல்லாரும் சிரிச்சு கிண்டல் பண்ணாங்க. என்ன கௌசல்யா இது, புது விதமா ஏதாவது மேக்கப் போட்டிருக்கியா என்ன? இந்த மேக்கப் பாக்குறதுக்கே நல்லா இருக்குதே. ரகுராம் எதுக்கு சிரிக்கிறாருன்னு கௌசல்யாக்கு கொஞ்சம் கூட புரியல. என்னம்மா உன் முகம் ஃபுல்லா கருப்பா மாறிடுச்சே, என்னாச்சு? உடனே கௌசல்யா அம்மா போய் அவங்கள கண்ணாடியில பார்த்தாங்க. பார்த்தா அவங்க முகம் முழுக்க கருசா இருந்ததை பார்த்து ரொம்ப ரொம்ப கோவம் அடைஞ்சாங்க கௌசல்யா அம்மா. முகத்தை கழுவிட்டு வெளியே வந்தாங்க. கீர்த்தி அப்பதான் வந்தா. கீர்த்திய முறைச்சாங்க அவங்க. கீர்த்தி சமைச்சதை சாப்பிட்டு ரகுராம், அப்பப்பா, இவ்ளோ நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசுல உங்க அத்தை சமைச்சு கொடுத்தாங்க. அவ்வளோ வருஷம் கழிச்சு இப்பதான் சாப்பிடுறேன். சூப்பரா இருக்கு கீர்த்தி. ஆமா கீர்த்தி, சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மா நீ கூட சாப்பிட்டு பாருமா, சூப்பரா இருக்கும். கீர்த்தி ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்கா. எனக்கு ஒன்றும் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கௌசல்யா அம்மா கிளம்பி உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு பயங்கர பசி. யாருக்கும் தெரியாம கீர்த்தி சமைச்சதை சாப்பிடலான்னுட்டு நைஸா வந்து சாப்பிட்டாங்க. ஒரு வாய் வச்சதோ அவங்களோட கிராமத்து வாழ்க்கை எல்லாம் ஞாபகம் வந்தது கௌசல்யா அம்மாக்கு. அப்புறம் கீர்த்தி மேல அவங்க அன்பா இருக்க ஆரம்பிச்சாங்க. கௌசல்யா அம்மா வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செய்வாங்க. சமைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு பெருக்கிறதுன்னு. மாமியார் என்னதான் இவ்வளவு வேலை பார்த்தாலும் கீர்த்தி மட்டும் எதையும் கண்டுக்காம அமைதியா இருப்பா. கௌசல்யா அம்மாவும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க. கீர்த்தி மாறுற மாதிரியே தெரியல. அவ பாட்டுக்கு எப்பயும் போனை பாக்குறது இல்ல டிவி பாக்குறதுமா இருந்தா. இவங்க ரொம்ப கடுப்பாகி ஒரு தடவை கீர்த்தியோட அம்மா அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்ப கீர்த்தி அம்மா, வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? ஆமா, எங்களை வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்பியிருந்தீங்களே, என்னாச்சு? நல்ல விஷயம் ஏதாவது நடக்குதா? ஆமா ஆமா, உங்க பொண்ணு பண்றதுக்கெல்லாம் விசேஷம் ஒண்ணு நடக்கிறது தாங்க மிச்சம். எங்க எந்நேரமும் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் டிவி பாக்குறது, போனை நோண்ட வேண்டியது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ஒரு வேலை கூட வீட்டுல பாக்குறது இல்லைங்க. எல்லா வேலையும் நான் தான் பண்றேன். மாமியார் ஒருத்தவங்க மட்டுமே வேலை பாக்குறாங்களே, கொஞ்சம் கூட மாடமாவது வந்து செய்வோன்ட்டு கொஞ்சம் கூட அந்த எண்ணமே இல்லை உங்க பொண்ணுக்கு. நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறா, இல்ல டிவி பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, எப்படி பூஜை, அதுக்கப்புறம் வீட்டு வேலை, குடும்பத்தை பாத்துக்கிறதுன்னு எவ்வளோ இருக்காங்க. அத பார்த்து கூட உங்க பொண்ணு திருந்தலங்க. அவ பாட்டுக்கு இருக்கா. அட்லீஸ்ட் என் பையன் ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறது, இல்ல டிஃபன் வைக்கிறது ஏதாவது செய்யறாளா, அந்த வேலை கூட அவ பண்றது இல்லங்க. அந்த வேலையையும் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க உங்க பொண்ணு இப்படி இருக்கா? உங்க பொண்ணோட இந்த மாதிரி நடவடிக்கை தாங்க முடியாமதான் உங்ககிட்ட நான் தகவல் சொல்லி அனுப்பியிருந்தேன். இப்படியே போச்சுன்னா எப்படிங்க? ஒரு வேலை கூட பண்ண மாட்டீங்களா? எவ்வளவு வேலை தான் நானும் செய்யறது சம்பந்தி. கொஞ்சம் எனக்காவது உதவி செய்யலாம்ல. இப்படியே ஹாயா ரெஸ்ட் எடுக்கவா கல்யாணம் பண்ணி வச்சோம்? ஐயோ, இவ்வளவு நடந்திருக்கா சம்பந்தி? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நல்லா 2 அரை அரைஞ்சு அவளுக்கு புத்தி சொல்லி அனுப்புறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சம்மந்தி அம்மா, அடிச்சுதான் புத்தி வரணும்னா அவ என்ன சின்ன குழந்தையா என்ன அடிச்சு புத்தி வர வைக்கிறதுக்கு? நல்லா வயசாயிடுச்சுல்ல, அவளுக்கு அறிவுரை கூறுங்க. உட்கார வச்சு பேசுங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்னு கேளுங்க அப்படின்னு கௌசல்யா சொன்னதுக்கு சுஜாதா சரின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் ரூம்ல பேசினாங்க. என்னன்னுட்டு அவளை கேட்டாங்க. அம்மாடி கீர்த்தி, எதுக்குமா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு குறை சொல்ற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு சொல்லி தானே அனுப்புனேன். உனக்கு இஷ்டம் இருந்து தானே இந்த கல்யாணத்தை பண்ணோம். அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இப்படியே நீ நடந்துட்டீனா ஓ மானமும் ஏன் மானமும் உங்க அப்பா மானமும் தான் போகும். என்ன ஏமா என்னையே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கே தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழகினதே கிடையாதுன்னுட்டு இப்ப திடீர்னு வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்க. எனக்கு சின்னதுல இருந்தே பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா ஆகணும்ன்றது ஆசை. அது உங்களுக்கும் தெரியும். ஆனா கல்யாணம் பண்ணி நீங்க தானே அனுப்பி வச்சீங்க. எனக்கு இந்த மாதிரி வீடை பாத்துக்கிறது, வீட்டுல பெருக்கிறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் பிடிக்கல. எனக்கு பெருசா பிசினஸ் வச்சு சாதிக்கணும். நான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நீ வேலை செஞ்சுதான் இங்க எல்லாம் நடக்கணும்ன்றது அவசியம் இல்லைன்னுட்டு. மாப்பிள்ள கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இப்ப எதுக்கு பிசினஸ் கிஸ்னஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்க?
வீடை பார்த்துக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா உன்னால இருக்க முடியாதா? இதுல என்ன நீ குறைஞ்சிட போற? ஒரு நல்ல குடும்ப மனைவியா நடந்துக்கோ. இங்க பாரு சுஜாதா, பொண்ணு சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. அவ பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறா. பேசாம நம்ம ஒரு தடவை சம்பந்தி அம்மா கிட்ட அவளோட ஆசைய சொல்லிதான் பாப்போமே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாதுல. நல்ல சம்பந்தமா வந்தது, நம்ம பாட்டுக்கு கிடுகிடுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். நல்ல இடம்தான். ஆனா அவளுக்குள்ள இப்படி ஒரு சாதனை பண்ணுன்றது இருக்குன்னா நம்ம ஏன் தடுக்கணும்? பேசி பார்க்கலாம் சம்பந்தி அம்மா கிட்ட, என்னதான் சொல்றாங்கன்றத பாப்போம். ஏங்க, அவ தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பேசுறானா? நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இல்ல, நான் அவளுக்காக தான் பேசுறேன். அவளுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்கும் போது நம்ம ஏன் தடுக்கணும்? பேசி பார்த்தா தானே தெரியும் அவங்க மாமியார் கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னுட்டு. வந்ததுன்னா நல்லா இருக்கும், அவங்க வேணாம்னு சொன்னாங்கன்னா விட்டுடலாம். ஆனா ஒருவேளை அவங்க சரி வியாபாரம் வைக்கட்டும்னு சொன்னாங்கன்னா அவ ஆசை நிறைவேறும்ல. அத பாரு, பேசினாதான் என்னன்னு தெரியும். சுஜாதா அம்மாவும் அவங்க கணவர் சொன்னதுக்கு சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுஜாதா அம்மாவும் கீர்த்தியோட அப்பாவும் வெளியே வந்து அவங்க மாமியார் கிட்ட பேசினாங்க. சம்பந்தி அம்மா, என் பொண்ணு சார்பா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா எங்க மேலதான் எல்லா தப்புமே. என் பொண்ணுக்கு கல்யாணத்துல அவ்வளவு பெருசா உடன்பாடு இல்ல. அவளுக்கு இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு பழக்கமே இல்ல. சின்னதுல இருந்து அவளோட ஆசை எல்லாம் பிசினஸ் பண்ணணும், பெரிய ஆளா சாதிக்கணும்ன்றதுதான். அங்க நல்ல இடமா வந்ததேன்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். அவளுக்கு உங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வீட்டு வேலை தான் யோசிக்கிறா. ஏன்னா அவளோட ஆம்பிஷன் எல்லாம் பிசினஸ் பண்ணி சாதனை பண்ணுன்றதுதான். அதான் உங்க விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நல்லா ஆச்சு போங்க. கீர்த்தி பிசினஸ் பண்றதா? வீட்ல இருக்க வேலையே உங்க பொண்ணு பண்ண மாட்டா. இதுல பிசினஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க வேற நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவளை எப்படி நம்புனீங்க? ஐயோ, நான் ஒன்னும் பொய் சொல்லல சம்பந்தி அம்மா. அவ டிகிரி கூட பிசினஸ் டிகிரி தான் படிச்சா. அவளுக்கு என்னவோ பிசினஸ் பண்ணுன்றது பெரிய ஆசை. யாராவது வளரணும்ன்ற போது நம்ம எதுக்கு தடுக்கணும் சொல்லுங்க? அது தப்பு இல்லையா? வளரணும்னு நினைக்கிறவங்கள வளர விடணும். எனக்கு புரிஞ்சுதுங்க நீங்க சொல்றது. என் பையன் வந்ததும் அவ என்ன சொல்றான்றத அவன் கிட்ட நான் பேசுறேன். அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுக்கட்டுங்க. சரிங்க சம்பந்தி அம்மா, அப்பனா நாங்க கிளம்புறோம். எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சுஜாதாவும் கீர்த்தி அப்பாவும் அங்கிருந்து போயிட்டாங்க. கௌசல்யா அவங்க பையன் ராஜேஷ் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ராஜேஷ், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம், நல்ல விஷயம் தான்மா. ஆனா எடுத்தோட பெரிய பிசினஸா ஆரம்பிக்காம ஏதாவது சின்ன சின்ன பிசினஸா, டிஃபன் கடை, சாப்பாடு கடை அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் வளர்றதுக்கு அவளுக்கும் நல்ல டைம் கிடைக்கும், கத்துக்கவும் முடியும் அவளால. நீங்க என்னமா சொல்றீங்க? என்னோட அபிப்பிராயம் இதான். நீங்க நல்லதா சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இதுல நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நீங்க 2 பேரும் முடிவு எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பிசினஸ் பண்ண போறான்றத தெளிவா முடிவு எடுத்துக்கிறது நல்லது. என்னோட ஐடியா வந்து பிசினஸ் பண்ணலாம், ஆனா டிஃபன் பிசினஸ் பண்ணலான்றதுதான். ஆனா கீர்த்தி ஒரு தடவை கேட்கணும்ல. அவ ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பா. அவளுக்கு இதுல அபிப்பிராயம் இருக்கணும், இதை நடத்துறதுல திறமை இருக்கணும். அவளை கேக்குறது நல்லதுன்னு தோணுது. ராஜேஷ் அப்படி சொல்லிட்டு உடனே கீர்த்திய வர சொல்லி கூப்பிட்டாரு. கீர்த்தி அங்க வந்ததும், கீர்த்தி, அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. உனக்கு பிசினஸ் பண்றதுல ரொம்ப ஆசை இருக்கு. உன்னோட லட்சியம் எல்லாமே பிசினஸ் பண்ணி சாதிக்கணும்ன்றதுதான்னுட்டு. நானும் அம்மாவும் உன்னோட லட்சியத்துக்கு ரொம்ப துணையா இருக்கணும்னு நினைக்கிறோம். எனக்கும் அம்மாக்கும் தோணுன ஒரு ஐடியா டிஃபன் பிசினஸ் பண்ணலான்றதுதான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஊரை சுத்தி நிறைய பேர் டிஃபன் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட டிஃபன் பிசினஸ் ஏதாவது வித்தியாசமானதா இருக்கணும். எல்லாரதை விட வித்தியாசமா இருந்தாதான் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கடையில வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறினா நல்ல லாபத்தை பார்க்கலான்றது என்னோட அபிப்பிராயம். ஆமா கீர்த்தி, உன்னோட அபிப்பிராயம் என்ன? நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? அப்படின்னு ராஜேஷ் சொன்னதோ கீர்த்தி ரொம்ப நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் இப்படி சொன்னா, என்னங்க, நீங்க என்ன கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நான் வளரணும்னு நினைக்கிறீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றது கரெக்டு தான். நம்மளும் சாதாரணமான டிஃபன் போட்டா நம்மளால முன்னேற முடியாது. ஆனா இட்லியோட சைஸை குட்டி இட்லி, மினி இட்லி, ஸ்டார் இட்லின்னு விதவிதமா பண்ணலாம். அதுக்கப்புறம் தோசை கூட 6 ஃபீட் தோசை இருக்கு, அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு ஏற்ற ஸ்டவ் வாங்கணும், அப்புறம் கல் வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. வித்தியாசமா பண்ணாதான் நம்மளால பிடிக்க முடியும். சூப்பர் கீர்த்தி, உன்கிட்ட இவ்வளவு ஐடியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. தோசை 6 ஃபீட் சரிதான், ஆனா அது வைக்கிறதுக்கு பெஞ்ச் கூட ரெடி பண்ணணும். அப்பதான் நல்ல இடத்துல பிக்க முடியும். ராஜேஷ் உடனே கீர்த்திக்காக ஒரு நல்ல தோசை கடையை வைக்கிறதுக்கான இடத்த பார்த்தாரு. கொஞ்ச நாட்கள்லயே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த 6 ஃபீட் தோசை கடையை ஆரம்பிச்சாங்க. ஜனங்க எல்லாரும்
என்னது 6 அடியில் தோசையான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அங்கே வந்து பார்த்தாங்க. அந்த தோசையோட டேஸ்ட்டும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ரெகுலராக கீர்த்தியோட தோசை கடைக்கு கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க. கீர்த்தி படிப்படியாக முன்னேற ஆரம்பிச்சா அவளோட தோசை கடையால். கீர்த்தியோட வளர்ச்சியை பார்க்கும்போது ராஜேஷ்க்கு கூட பரவாயில்ல, இவ இவ்வளோ நல்லா பண்ணுறாளேன்னுட்டு எதிர்பார்க்கவே இல்லை அவர். ஆனால் அவள் ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பண்ணவும் ராஜேஷ்க்கு கூட அவளை இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணோன்னு தோணுச்சு. அப்புறமா கீர்த்தி ரொம்ப சந்தோஷமாக வீட்டு வேலையை கூட செய்ய ஆரம்பிச்சா. ஏன்னா அவளோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல பிஸ்னஸும் பண்ணா. இப்போ வீட்டில் அவளோட மாமியாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சா. ராஜேஷ் கூட ஆஃபீஸ்லேருந்து வந்ததும் அவருக்கு டீ காஃபின்னு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா. இவளோட மாற்றத்தை பார்த்த ராஜேஷும் கௌசல்யா அம்மாவும் கூட இன்னும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. பிஸ்னஸ் வளர்ந்தது. கீர்த்தி தோசை மாஸ்டரை போட்டு தோசை கடையை பார்த்துக்கிட்டா. மீதி இருக்க எல்லா பிஸ்னஸ்லையும் காரில் எங்கே அங்கன்னு எல்லா கம்பெனிஸ்க்கும் போயிட்டு இருந்தா கீர்த்தி. ராஜேஷ் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சா. படித்த படிப்பை வீண் போகலன்ற சந்தோஷத்தில் வாழ்ந்தா கீர்த்தி.